திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இணைப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகனபலிகளாயிடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நல்லா ஜோராவே கை தட்டலாமே அந்த பிள்ளைக்கு. சரி, இப்போ வந்து பேச்சு போட்டிக்கு நம்ம போயிடலாம். ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடுவோமா? பண்ணிடலாமே. நம்ம பேச்சு போட்டிக்கு வந்து 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஒன்று வந்து எலிசபெத் மேரி ஆண்டி. நில்லுங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யார் தெரியுமா? யாரு? சுலைமான் அங்கிள். வா, உங்களுக்கே தெரியாதா? எனக்கே தெரியாது, இப்போதான் தெரியுமே. சரி, அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். நல்லா கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு பேச்சு போட்டிக்கு வந்து பேச போகிறது ஜூனியர்ஸ்லேருந்து வராங்க. ஐசக். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கையாருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நான் இன்று உங்கள் முன் பேசப்போகிறவர் மேன்மையான உயர்த்தப்பட்ட தகப்பன் என்ற பெயரிலிருந்து திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று கர்த்தரால் பெயர் மாற்றப்பட்டவர். மேலும் இவர் ஒரு தீர்க்கதரிசி என கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தின் தகப்பனும் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமை பற்றி ஆகும். ஆபிரகாம் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தாலும் புதிய ஏற்பாட்டில் யோவான், பேதுரு, பவுல், ஸ்தேவான், ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்கத்தில் ஆபிரகாம் கிறிஸ்துவும் நாளைக்காக ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். மேலும் எபிரியர் 11:10 ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் என்று சொல்கிறது. ஆபிரகாம் நல்ல பண்பு உள்ளவர். இயேசுவை கீழ்ப்படிந்து நடந்தவர். இயேசு ஆபிரகாமுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினான். நாமும் ஆபிரகாமை போல் வாழும்போது அவருக்கு பிள்ளையாயிருந்து பரலோக கானான் தேசம் பிரவேசிப்போம். நன்றி. இன்னும் நல்லாவே கை தட்டலாமே ஐசக். அடுத்ததா வந்து சானிட்டா வரா. நல்லா கை தட்டுங்களேன் சானிட்டா. சபையால் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தீர்க்கதரிசி. எலிசா பைபிள்களில் சிறப்பான தீர்க்கதரிசியாக உள்ளார். அவர் எலியாவின் சீஷர். அவரது பணி நிறைவுக்கு வந்த பின் அவரது பணியை தொடர்ந்து சென்றார். அவர் உலர்ந்த நிலத்தை ஜலமயமாக்கி
ஏழை விதவைக்கு தண்ணீர் தந்தார். ஏழை விதவைக்கு எண்ணெயை பெருக செய்து காப்பாற்றினார். சூனேமியாளில் மகனை உயிரோடு எழுப்பினார். எலிசா தன்னுடைய தீர்க்கதரிசி வரத்தால் இஸ்ரவேலின் பல பிரச்சனைகளை தீர்த்தார். அவர் அலூரினால் நோயாளிகள் குணமடைந்தனர். மக்கள் தன் நம்பிக்கையை கடவுளின் மீது வைக்க தூண்டினார். அவரது சாதாரண மற்றும் வலிமையான செயல்களால் இஸ்ரவேலின் கடவுளின் மீது சாட்சியாக வாழ்ந்தார். தேங்க்யூ. சூப்பரா சொன்னாலுமே நல்லா சொன்னால இன்னும் நல்லாவே கை தட்டலாமே ஃபேனிட்டாக்கு. நெக்ஸ்ட் யாருமா? நெக்ஸ்ட் வந்து அக்காசியா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு எலிசா. எலிசா எலியாவை விட 2 மடங்கு அதிகமாக அபிஷேகத்தை பெற்றவர். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தனின் குமாரன் தான் எலிசா. எலிசா செஞ்ச ஃபஸ்ட்டு அற்புதம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? யோர்தான் நதியவே 2ஆக பிரித்தது. யோசபாத் ராஜாவே எலிசாவை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எலிசாக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எலிசாவை கிண்டல் பண்ணால் என்ன ஆகுன்னு தெரியுமா? அப்படி தான் ஒரு நாள் 42 வாலிபர்கள் எலிசாவை கிண்டல் பண்ணி 2 பெண் கரடிகள் அந்த 42 வாலிபர்களையும் கொன்றுச்சு. நாகமானன்னு ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன்கிட்ட நிறைய குஷ்டரோகம் இருந்ததுனால அவன் வந்து எலிசாவை நம்பி போகும்போது எலிசா வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், யோர்தான் நதியில் போய் 7 வாட்டி முங்கி எழுந்திரிச்சிட்டு வா. அப்போ வந்து அதே மாதிரி அவன் போய் செய்யும் போது அவன்கிட்ட இருக்க குஷ்டரோகங்கள் எல்லாம் போய் எலிசா கிட்ட போய் வெள்ளிலாம் கொடுத்தாங்களாம். எலிசா வந்து காசு பணத்துக்கெல்லாம் விலை பேச மாட்டார். இப்போ தான் எல்லோரும் காசுன்னு லூஸ் ஆகிட்டுருக்காங்க. அதனால் எலிசா ஏசப்பாக்கு வைராக்கியமாக இருந்ததுனால தான் நான் விரும்பும் தீர்க்கதரிசியில் நான் எலிசாவை எடுத்தேன். ஒரு தீர்க்கதரிசியோட மனைவியோட கணவர் இறந்துட்டாரா. அவங்கக்கிட்ட நிறைய கடன் இருந்ததுனால தீர்க்க முடியாமல் எலிசா கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. எலிசா எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் வந்து எங்ககிட்ட நிறைய கடன் இருக்கனால நாங்கள் அடைக்கலைன்னா எங்களோட 2 குழந்தைங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். அதனால் எலிசா கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. எலிசா கேட்குறாரு, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு எலிசா கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட வெறும் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கு எலிசா சொல்கிறாரு, அவங்க பக்கத்து வீட்டுக்கு இருக்கவங்களாம் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க, அதில் எண்ணெய் ஊற்ற அதில் பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் வந்து எலிசா சொல்கிறாரு, நீங்கள் அதை விற்று உங்கள் கடனெல்லாம் அடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூனேம்னு ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால் வந்து எலிசா நல்லவர்னு அவங்க வீட்லேயே ஒரு தனி ரூம் அவங்களுக்கு கட்டி கொடுத்தான். எலிசா வந்து ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வர வச்சாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வளர்ந்தோடனே அவங்க இறந்துட்டாங்க. வந்து எலிசா கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க. எலிசா அவங்க வீட்டுக்கு வந்து ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புனாங்க. தேங்க்யூ. சூப்பராக சொன்னால காஷி, செம்மையாக சொன்னா. ஜூனியர்ஸ்லேருந்து 3 பேர் வந்தாங்க. உங்கள் 3 பேருக்குமே சேர்த்து நல்லா ஒரு ஜோராக கை தட்டிடுவோமா? அடுத்ததா சீனியர்ஸ்க்கு போயிடலாமே. வசந்த் வரான்.
கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு சாமுவேல். சாமுவேல் பைபிளில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவர் தீர்க்கதரிசி, ஆசாரியார் மற்றும் நீதியரசராக இஸ்ரவேலில் பணியாற்றினார். சாமுவேல் வாழ்க்கை பற்றி 1 சாமுவேல் 2 மற்றும் 2 சாமுவேல் நூல்களில் காணலாம். சாமுவேல் அண்ணா என்று தேசப்பில் மகனால் பிறந்தாள். இவள் குழந்தையாக பெறும்போது தேவனிடத்தில் விண்ணப்பத்தை செய்தாள். விண்ணப்பம் கேட்டு தேவன் ஒரு குமாரனை கொடுத்தார். கர்த்தரிடத்தில் கேட்காமல் சாமுவேல் என்று பெயரிட்டு அர்ப்பணை செய்தார். சூப்பராக சொன்ன வசந்த். நல்லா ஆள் அடிக்கிற மாதிரி வந்தான், செம்மையாக சொல்லிட்டு போயிட்டான். செகண்டாக வந்து யாரை கூப்பிடலாம்? வனிதாவை கூப்பிடலாம். வனிதாவா? எல்லாருமே கரங்களை தட்டலாமே வனிதாக்கு. சபையாருக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நாம் விரும்பும் தீர்க்கதரிசி தலைப்பு நான் தீர்க்கதரிசி அவரை எலிசா அவரை பற்றி சொல்லணும். நல்ல முயற்சி. அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் தட்டிடலாமா? அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லா சொல்ல வனிதா. ஓகேயா? நெக்ஸ்ட் மேக்டலின். தேவனுக்கே மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேச போகும் தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து அதிகமான வசனங்கள் இல்லாவிட்டாலும் அவர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறின. இதில் முதலாவது எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதை குறித்தும் அது யாரால் கட்டப்படும் என்றும் சொன்னார். சாலமோனின் பிறப்பை குறித்தும் முன்னறிவித்தார். சாலமோன் தான் அந்த தேவாலயத்தை கட்டுவார் என்றும் சொன்னார். வந்துச்சு. அவருக்கு கர்த்தரின் நிமித்தம் எதிதியார் என்றும் பெயரிட்டார். தாவீது பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தபோது நாத்தான் தீர்க்கதரிசியினால் கடிந்து கொள்ளப்பட்டு உணர்வடைந்தார். ராஜா என்றும் பாராமல் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக சொன்னார். நன்றி. நல்லா கை தட்டலாமே. இங்க வந்தோடனே ஷையாகி மறந்துட்டா போல. சரி, நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? நம்ம ஃபெலிஷியாவை கூப்பிடலாம். சபையார் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தீர்க்கதரிசி ஏசாயா பைபிள்களில் மிக முக்கியமான தீர்க்கதரிசியில் இவர் யூதா நாட்டின் அரசர்களான உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியாவின் காலத்தில் வாழ்ந்தார். ஏசாயா மக்கள் தண்டனைகளையும் மட்டுமல்ல, கடவுளின் உண்மையையும் மீட்பும் ஆகியவற்றையும் மக்களுக்கு சொன்னார். இவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்கூட்டியே தீர்க்கதரிசித்தார். குறிப்பாக கன்னி கர்ப்பமாகிய ஒரு குமாரனை பெறுவார் என்று அறிவித்தார். இது இயேசுவின் பிறப்பை குறிக்கிறது.
இவருடைய சேவை காலத்தில் யூதா மக்கள் பாவம், இழிவுத்தனமான வழக்குகள் மற்றும் கடவுளின் சட்டங்களை மீறுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏசாயா மக்களுக்கு கடவுளின் உண்மையை அறிவிக்கவும் நியமிக்கப்பட்டார். ஏசாயா நூல் பழைய ஏற்பாட்டில் மிகவும் நீளமான நூலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசாயா பாவம், தண்டனை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய தீர்க்கதரிசியாக உள்ளார். தேங்க்யூ. நல்லா சொன்னால ஃபெலிஷியா. செம்மையா சொன்னா. நெக்ஸ்ட் வந்து கார்த்திகா, வா. சபையார் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை நமக்கு அறியப்படுத்தின தீர்க்கதரிசிகளில் எனக்கு பிடித்த தீர்க்கதரிசியை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசி என்றும் சிறிய தீர்க்கதரிசி என்றும் இரண்டாக வகுக்கப்பட்டுள்ளார்கள். இன்று உங்கள் முன் பேச போகிறவர் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருந்தாலும் நீதியின் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிற ஆமோஸ் என்னும் தீர்க்கதரிசியை குறித்து பேசப்போகிறேன். ஆமோஸ் யூதாவில் பிறந்தவர். இவர் 8ஆம் நூற்றாண்டில் வடக்கு ராஜ்யத்திற்குட்பட்ட இஸ்ரவேல் தேசங்களில் இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு போகும் முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் என்பதை அவர் எழுதின புத்தகத்தில் விளங்கிக் கொள்ளலாம். இவர் ஏசாயா, மீகா ஆகியோரின் சமகாலத்தவர் ஆவார். என் அருமை சபையோரே, ஆமோஸ் என்னும் பெயரின் அர்த்தம் சுமை சுமப்பவர் என்பதாகும். இவர் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்து ஜனங்களுக்கு கொடுக்கிற வேலை செய்து வந்தார். இஸ்ரவேலின் யோவாசின் மகன் எரேமியாம் ஆண்டு வந்த காலத்தில் நன்றி. நல்லா சொன்ன கார்த்திகாக்கு. இன்னும் நல்லாவே கை தட்டலாமே. சரி, நெக்ஸ்ட் யாரு அடுத்தது கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து ஜான்சி, வாமா. கை தட்டுங்க எல்லாம். சபையாளருக்கு அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மோசேயின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விவிலியத்தில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக மோசே கருதப்படுகிறார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவித்து சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்று இஸ்ரவேலரின் தலைவராக இருந்தவர் இவரே. கடவுளின் அழைப்பு. ஒரு நாள் மிதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது கடவுள் ஒரு புது செடி வழியாக மோசேயை அழைத்தார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படி கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார். மோசேயின் மறைவு. வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி இஸ்ரவேலர்களை நடத்தி சென்ற மோசே நேபே மலையில் இறந்தார். நன்றி. நல்லா கை தட்டலாமே ஜான்சிக்கு. கை தட்டலாம். நல்லா சொன்னால. அடுத்ததா வந்து பிரின்ஸ் ஜோஷுவா. வாங்க பிரின்ஸ் ஜோஷுவா. நல்லா கை தட்டி அவனை உற்சாகமா வர வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு எனக்கு பிடிக்கும் தீர்க்கதரிசி. நாணல் பெட்டியில் மிகுந்தவர், தேவனை முகமுகமாக தரிசித்தவர், நமக்காக தேவனிடமிருந்து 10 கட்டளை வாங்கி தந்தவர். அவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் மோசே. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். மோசேயின் தாய் அவரை 3 மாதங்கள் ஒளித்து வைத்து வளர்த்தாள். அதற்கு பிறகு நதியில் மிதக்க வைத்தாள், நாணல் பெட்டியில். அங்கே வந்த பார்வோன் மன்னனின் மகள்
அவரை எடுத்து தான் மகன்களைப் போல் வளர்த்தாள். ஒரு நாள் மோசே தன் நண்பனை பார்க்க செல்லும்போது ஒரு இஸ்ரவேலன் எகிப்து மக்களை அடித்து கொண்டிருப்பதை கண்டு அவரிடம் தகராறு செய்யும் பின்பு அவர் பயந்து நீதியான் தேசத்துக்கு ஓதி சென்று எங்கள் ஆடுகளை மேய்த்து குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் முச்செடியில் தேவன் அக்கினியாய் தோன்றி மோசே நீ எகிப்துக்கு சென்று என் ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் ஊருக்கு செல் என்றார். மோசே அப்படியே செல்லும் வழியில் செங்கடலை பிரித்து அதன் வழியாக நடக்க செய்தார். மோசே வழியாக மன்னாவையும் காடைகளையும் அவர்களுக்கு உணவாக அழைத்தார். மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாற்றினார். இவ்வாறு மோசே வழியாக பல அதிசயங்களை செய்தார். நமது பைபிளில் மிக முக்கியமான தீர்க்கதரிசி மோசே. தீர்க்கதரிசிகள் இறந்த பின்பு மனிதர்கள் தான் அவர்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் மோசேயை கடவுளே அடக்கம் செய்தார். அவளைப் போல நாமும் வாழ்ந்து காட்டவும். நன்றி, வணக்கம். அடுத்து வந்து ஜூனியர்லேருந்து சண்டே கிளாஸ் ஜூனியர்லேருந்து ரியா பாட்டு பாட வராங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்களிடையே தானியேலை பற்றித்தான் பேச வந்துள்ளேன். தானியேல் என்பதற்கு தேவனின் நியாயாதிபதி என்று அர்த்தமாம். பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த தானியேல். தானியேல் என்பவர் யாதொரு மாசும் இல்லாதவர், அழகானவர், ஞானத்தில் தேறினவர், அறிவில் சிறந்தவர் என வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. தானியேலுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் வரம் இருந்தது. போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதை நிறைவேற்றினார். யூதா புத்திரனாகிய தானியேல் பாபிலோனின் அடிமையாய் இருந்த போதும் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். ராஜாவின் கட்டளைகளையும் மீறி. அதனால் தானியேலை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள் பொறாமைக்காரர்கள். கெபியை முத்திரை போட்ட பிறகு அரசருக்கு தூக்கமே வரவில்லை. சன்லைட் வந்த உடனே அரசர் கெபிக்கு போய் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா என்று கேட்டார். உடனே தானியேல், ஆம் அரசே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று கூறினார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இனி எல்லோரும் தானியேலின் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானம் எழுதினார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. மேலும் தானியேல் ஒரு தீர்க்கதரிசி ஆவார். நன்றி. அடுத்ததாக வந்து சப் ஜூனியர்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடாமல் இருந்தாங்க. அவங்க இப்போ தான் வந்தாங்க. ஜெனிட்டா நல்லா கை தட்டி ஜெனிட்டா வர போங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யார்
எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். செம்மையா பண்ணால ஆமா, நல்லா சூப்பரா கருத்துள்ள பாடினா. பாட்டா. அப்புறம் முடிஞ்சிருச்சா பாட்டு போட்டி பேச்சு போட்டி? இன்னொருத்தர் இருக்காங்க பேச்சு போட்டியில. யாரு? ஆபேல் பாஸ்டர் அங்கிள் சர்ச்ல இருந்து ஆமோஸ். ஆமோஸ். நல்லா கை தட்டி ஆமோஸை வர வைப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சாமுவேலை பற்றி பேச வந்துள்ளேன். சாமுவேல் என்பவர் தீர்க்கதரிசியா. சாமுவேல் தந்தை பெயர் எல்கானா. சாமுவேல் தாயார் பெயர் அன்னா. சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தார். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். கர்த்தர் சாமுவேலுடன் கூட இருந்தார். விசுவாச வீரர்கள் பற்றி சாமுவேல் இடம்பெற்றுள்ளார். நாமும் சாமுவேலை போல் இருக்க வேண்டும். நன்றி. அடுத்ததா பெனியா வந்து பாட்டு பாட போறா. விஞ்சோடி விந்து வாண்டூடற் பாட நமை மிக்க பிறந்தார். ஏழை கோலமாய் மலின் மலியிலே தேவ மடிடரானார். இஞ்சோடி விந்தவான் டூடற் பாட நமை மிக்க பிறந்தார். ஏழை கோலமாய் மலியின் மடியிலே தேவ மடிடரானார். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இவ்வுலகில் பாவமெல்லாம் போக்கவே என்னை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. இவ்வுலகில் பாவமெல்லாம் போக்கவே என்னை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகான இன்மாவும் வேணனே, உன்னாமம் அதிசயமானனே, போற்றி பாடுவோமே. உலகான என்மானும் வேணனே, உன்னாமம் அதிசயமானனே, போற்றி பாடுவோமே. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். பா செம்மையா பண்ணால. செம்மையா நம்ம கூட இந்த சின்ன வயசுல இப்படிலாம் பாடியிருக்க மாட்டோம். அவ்வளோ அழகா பாடின எல்லா பிள்ளைங்களும் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து இன்னும் ஒரு வாட்டி நல்லா பலத்த கைத்தட்டல் கொடுத்துருவோமா? எல்லாருமே நல்லா பண்ணாங்கல்ல. நல்லா பண்ணாங்க. அடுத்ததான் வந்து மெயின் ப்ரோக்ராம், அதில் போகிறோம். எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா, எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா. இயேசுவே என் இதயத்தில் ஆள்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே, என் இதயத்தில்
மெயின் ப்ரோக்ராம் போறீங்களா? அதுக்கு முன்னாடி சீஃப் கெஸ்ட் வரணும்ல. சீஃப் கெஸ்ட் இல்லாம எப்படி ஜெஃப்ரின்? என்ன ஜெஃப்ரின் நீ? சரி நான் கூப்பிடுங்க. வந்து சீஃப் கெஸ்ட் வரதுக்கு வந்து நான் க்ளூ தரேன், அது வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அவங்க வந்து ரிட்டையர்கள், ட்வின்ஸ். ட்வின்ஸா? ஆமா. நம்ம சர்ச்லயா? ஆமா. தெரியலையே. தெரியலையா? சரி, இன்னொரு clue. நீங்க கூட கண்டுபிடிக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆ, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கூட கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளூ வந்து இவர்களில் ஒருவன் வந்து முந்தினதால் சிவப்பு நூல் கட்டப்பட்டவன். தெரியலையா யாருக்குமே? புரியல. ஜேக்கப். ஒருத்தவங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொருத்தங்க ஜஸ்டின் ஜேக்கப். கரெக்ட். பிள்ளைக்கு எல்லாருமே கை தட்டிடுவோமா? ஜஸ்டின் ஜேக்கப். வெல்கம் பண்ணிடலாமா? ஐயோ, அழுதுட்டே வராங்கப்பா. சீஃப் கெஸ்ட்க்கு இன்னும் நல்லா கை தட்டிடுவோமா? சூப்பரா. இவங்க தான் இந்த வருஷத்தோட சீஃப் கெஸ்டா? ஆமா. சீஃப் கெஸ்ட் அழுறாங்க. சரி, அவங்க அழுகுறாங்க, அமுச்சு வச்சிடலாமா அவங்கள? சரி, அனுப்பிச்சு வச்சிடலாம். சரி, சீஃப் கெஸ்ட் அப்படி ஓரமாக உட்காந்துட்டு இருக்கட்டும், நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து டான்ஸ். உங்களை வந்து உற்சாகப்படுத்துகிற விதமாக நம்ம சண்டே கிளாஸ் சப் ஜூனியர்ஸ்லேருந்து வராங்க. ஜீசஸ் லவ்மின்ற பாட்டுக்கு ஆட வராங்க. நல்லா கை தட்டி அவங்கள வர வைப்போமா? சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடினாங்கல்ல? நல்லா டான்ஸ் ஆடினாங்க. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண் தூதர் இசைந்து பாட, பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண் தூதர் இசைந்து பாட, சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனா மன்னை மாறி பாலகனை போற்றிடுவோம்,
சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். மெய்ப்பகற்கு வானதூத செய்தி சொல்லவே பாலகனை காண அவர் சென்றனரே. மெய்ப்பர்கட்கு வானதூத செய்தி சொல்லவே பாலகனை காண அவர் வந்தனரே. கந்தை துணி கோலமாக முன்னணையின் மீதினிலே உலகத்தின் இரட்சகரை தொழுதனரே. கந்தை துணி கோலமாக முன்னணையின் மீதினிலே உலகத்தின் இரட்சகரை தொழுதனரே. சின்னஞ்சேறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். வானில் புது வீடி வெள்ளி தோன்றியதே தேவமகன் பிறப்பினை கூறியதே. வானில் புது வீடி வெள்ளி தோன்றியதே தேவமகன் பிறப்பிதை கூறியதே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு சென்று இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு வந்து இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். பாரெங்கும் மகிழ்ந்து ஆட பின் தூதர் இசைந்து பாட. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட பின் தூதர் இசைந்து பாட. தேங்க்யூ பீட்டர் அண்ணா. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறாரு எங்கள் அப்பா. இவ்வளோ பெரிய வீட்டில் வாழறதை விட பாக்கியம் எதுவுமே இல்லை. உண்மையாகவே நான் தான் பெரிய பாக்கியவான். உலகத்தில் வீடு இருக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பார்கள். நான் சம்பாரித்து வச்ச பணம் இந்த பெட்டி ஃபுல்லாக இருக்குது. இப்போயே இந்த உலகத்தில் நான் தான் பெரிய பணக்காரன் மட்டும் இல்லை, பெரிய பாக்கியவானும் தான். பணத்தை சம்பாதிக்கிற மனுஷங்க இல்லைங்க, தியானத்தை கண்டாடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். திஸ் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் கார், ரோல்ஸ் ராய்ஸ். இதோட விலை 2040 crores. இதை வச்சுட்டு இருக்க பாக்கியவான் யாருன்னு தானே பார்க்குறீங்க? அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆடம்பரமாக கார் வாங்குறது பாக்கியவான்கள் இல்லை, ஆவியிலே எளிமை உள்ளவங்களோ பாக்கியவான்கள். பரலோகம் ராஜ்யம் அவங்களுடையது. இப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை கையில் கெத்தாக வச்சுக்கிட்டு இதோ நேரம் போகிறதே தெரியலக்கா. டே அண்ட் நைட் 24 மணி நேரமும் இதோட செலவிடுற நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள், தெரிஞ்சுக்கோங்க. அட என்னப்பா நீ இப்படி எல்லாரையும் உன் பக்கத்தில் சேர்த்துக்கிட்ட? டே அண்ட் நைட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்க்குறவங்க இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சே, எவ்வளோ நகை வாங்கினாலும் நகையின் மேலே உள்ள என் தாகம் தீரவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று குறையுதே. என் அழகான காலுக்கு தங்கத்தில் வைரக்கால் பதிச்ச ஷூவை போட்ட எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு ஷூவை வாங்கினா தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போதான் என்னை பார்க்குற எல்லாரும் இவளை மாதிரி பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நகையின் மீதி இல்லைங்க, நீதியின் மேல் பஸ்தாகம் உள்ளவர்களே பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
எந்தெந்தா வீடு வசதி இருந்தாலும் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க வேணாவா? 3 வேளை நல்ல சாப்பாடு இருந்தாலும் எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக தான் தூங்க வந்து நான் தான் பாக்கி குணசாலியான குணசாலியான ஸ்ரீ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். உன்னை நம்பும் நான் பாக்கியவா, உன்னையே நம்பி இருப்பேன். என்னங்க யாரை தானே சொல்கிற பார்க்குங்க. இதான் அவங்க முன்னாடி நிற்கிறாளா மேஷிக்கா, அவ்வளோதான் என் ஃப்ரெண்டு மேஷிக்கா, அவ்வளோதாங்க சொல்கிறேன். இவ்வளோ மாதிரி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு கிடைக்க என்னோட பாக்கியவன் யாருங்க? நண்பன் மீது உற்றார் மீது உறவினர் மீது நம்பிக்கை இல்லைங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தராத தான் நம்பிக்காத மனுஷங்களா பாக்கியவான்கள். நான் எவ்வளோ பெரிய பாக்கியவாதின்னு தெரியுமா? என்னை எதிர்த்து என் குடும்பத்தில் என் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ஒரு வார்த்தை பேச முடியாது. நான் ஒரு சவுண்ட் கொடுத்தா போதும், எல்லாரும் கப்புச்சும் அமைதியாடுவாங்க. சத்தமாக பேசி சட்டை போடுறவங்க இல்லைங்க. சாந்தம் குணம் உள்ளதான் பாக்கியவான்கள். அவங்களோ பூமியை சுரந்தித்து கொள்வார்கள். பாடா சண்டே வந்தாச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக பப்பு கிளப்னு சுற்ற வேண்டியதான். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஓய்வு நாளில் என்ஜாய் பண்ணுறதை விட பாக்கியம் வேற ஏதாச்சும் இருக்காங்க? ஓய்வு நாளில் பப்பு கிளப்புன்னு போய் சுத்தனா பாவனால வரும், பாக்கியம் வராது. ஓய்வு நாளில் பரிசுத்த குளச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் தன் கையை செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். பெரியமா சொல்லிட்டோம். My name is Prince Joshua, MBBS, MD, MS. Really I am proud of my studies and I feel very blessed now. பட்டப்படிப்பு படித்தா மட்டும் போடாது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் அதன்படி நடக்கிறவங்களும் தான் பாக்கியவான். உலக பிரகாரமாக கர்த்தரில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆனால் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் எவனோ பாக்கியவான். அதனால் இம்மைக்காக மாத்திரம் அல்ல, வறுமையிலும் ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ அவர் காட்டிய பாதையில் பயணித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இப்போ புரிஞ்சது எனக்கு. கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு இருக்கிறது தான் பாக்கியம் அப்படின்ட்டு இந்த ட்ராமால இருந்து.
என்ன ஜெஃப்ரின், இந்த ட்ராமாலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது? ட்ராமாலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். நான் இருக்கேன், ஆன் த ஸ்பாட் தான் எனக்கே தெரியும். திடீர்னு பேப்பர் எடுத்துன்னு வந்து நீட்டிட்டாங்க என் கையில். சரி சரி. நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற பாட்டு. சூப்பராக ஆடினாங்களே. இன்னும் ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாமே பிள்ளைங்களுக்கு. கிறிஸ்துவனுடைய பிறப்பு வந்து பாட்டு மூலயமா அழகாக பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராமாவோட தலைப்பு வந்து மாய்மாலம். என்ன கேப்ரியல், இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டேய், லார்டே வருதாண்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா? மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப. கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போறதே பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை.
எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாரம் வற்று போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்க எண்ணெய் சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல முத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாக காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறயா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல் நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரையா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில் வேற பாஷை. ஐயோ, இவனெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. பரலோகமே 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான். ஈத்தனை போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா, நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டில் பார்த்தனே கூட. தோ இவங்க தான் பிளெஸி அம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுப்பாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிருக்கணுமா? என்னை விடுங்க பிளெஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்கே என்ன பண்ணுற நீ? யார் இவங்கெல்லாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை. இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? ஏசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னால தான் இங்கே நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால தான். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்துமாக்கு சொல்லாதது தான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம்
நம்ம மேலே விழுந்த கடமை. அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. இதுலேருந்து எப்படி சொல்கிறது, என்ன தெரிஞ்சதுனாக்கா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. இன்னதான் வந்து இந்த ட்ராமா வந்து சிரிப்பாக இருந்தாலுமே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நல்லாவே கைத்தட்டலாமே அந்த மெசேஜ், நல்ல மெசேஜை கொடுத்தவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட் யூத் சாங்கு. வரீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ராமா. இது வந்து கவிராஜன் அங்கிள் அண்ட் டீம் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாடு, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசையா, எரேமியா,
புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, மீகா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகேரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தில் விசேஷம். செம்மையா சொன்னால. ஆமா, செம்மையா சொன்னான். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன்.
என்ன ஜெஃப்ரின்? ட்ராமா பார்க்கலாமா? ட்ராமானா இவ்வளோ நேரம் சின்ன பிள்ளைங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒரு ட்ராமா தெரியுமா? நம்ம சர்ச்சோட ஆக்டர் இல்லை டிரெக்டர். நம்ம சர்ச்சோட டிரெக்டரு ஆக்டர் சுலைமான் அங்கிள் அவங்களாம் வந்து இப்போ நடிக்க போகிறாங்க. அதோட தலைப்பு வந்து இயேசுவா உலகமா. ஹாய் ஜோனா, எங்கே போயிருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு எனக்கு பேச்சே இல்லடா. என்னாச்சு? ஏன் கோவம் என் மேல? என் மேல என்ன கோவம் ஜோனா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடா. வலிக்குதே, இப்படிதான் வார்த்தையை கேட்டவனே நெஞ்சலாம் வலிக்குதே ஜோனா. பேசாத ஜோனா. அவன்கிட்ட என்னடி பேச்சு? நம்ம சப்ப கொண்டாடி ஜோனா, பேச்ச கேட்காத. நீ நான் எப்படி எல்லாம் பழகி இருக்கோம். போடா ஜோனா. ஜோனா ஜோனா நீ வாடா. எனக்கு யாரு ஜோனா இல்லடா, ஒரு சாந்தி, ஒரு வசந்தி. இந்த ஜோனா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. ரைட், ஓகே. இன்னைக்கு உபவாசத்தை போட்டு ஜெபிச்சிட வேண்டியது ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மத்தியில் நீ வாரம் ஆண்டவரே. ஏசப்பா இன்னைக்கு எப்படியாவது உபவாசம் போட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு. அந்த உபவாச ஜெபத்துக்கு விசேஷமாக எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த தடையும். ஆமென். எந்த தடையும் இயேசுவே, இந்த தடையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க போகட்டும் ஆண்டவரே. தடையப்ப ஏசப்பா இடு போஸ்டானே. எங்கேருந்துடா வரீங்க நீங்க? ஜெபத்தை நடுவில் நீ நான் பண்ணுவாங்க. ஏன்னா போய் ஹாலில் பண்ண வேண்டியதானே, நடு ஹாலில் பண்ண, ரூமில் போய் பண்ண வேண்டியதானடா. நடு ஹாலில் நல்ல விஸ்தாரமான இடத்துல இருந்து ஜெபிச்சாதானே ஆண்டவர் இறங்கி வருவார். அதுக்காக எங்கேருந்துடா வந்த? நடு ஹாலில் உட்காந்து ஆண்டவர் இறங்கி வருவார். ஆமாண்டா. தேவையில்லாத வேலையை பேசாத. இப்போ 2 டிக்கெட் இருக்குது, அதை தான் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. என்ன மச்சான் டிக்கெட்? ஆமாம், புது படம் டிக்கெட் கிடச்சிது. வா. ஐயோ நோ நோ நோ, நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவே, இந்த உபவாச ஜெபத்துக்கு தடையே இருக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சா. கேளு எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட் ஜெபம் பண்ணு. நான் 2 டிக்கெட் வேணும் எக்ஸ்ட்ரா ஜெபிச்சு உனக்கு 2 டிக்கெட்டை வாங்கி கொடுத்தேன்னா நீ ஜல்சாவா பண்ணிட்டு போவேன். இதுக்காக நான் இங்கே வந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு வச்சிருக்கிறேன். தடையா நீக்கி போடும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த கட்டுறல என்னைய தெரியுதுல என்ன வரியா இல்லையா சினிமாக்கு? தொண்டெல்லாம் பேசினுக்காத. நான் வரல. இன்னைக்கு நான் உபவாசம் போட்டு ஜெபிக்க போகிறேன். என்னை தடை பண்ணாத, சரியா? நீ வேணா டிக்கெட்டை வாங்கி நீங்கள் கிளம்பு. இப்படிலாம் பண்ணாதடா, வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணாதடா. வாடா போகலாம். 2 டிக்கெட் இருக்குதுடா. என்ன பெல் அடிக்க சத்தம் கேக்குது? சரி ஒரு விஷயம் இரு. உனக்கு டிக்கெட் தானே வேணாம்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் 2 டிக்கெட் உனக்கு கொடுப்பாரு. ஜெபம் பண்ணு. போடு முழங்கால். ஏதோ சொல்கிறேன், நானும் பண்ணுறேன். சைத்தா மாதிரி வந்து தடை பண்ணிருக்கிறேன். பண்ணு, ஜெபத்தை பண்ணு. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பையன் 2 டிக்கெட்டு கேட்குறான் ஆண்டவரே. பெல் அடிக்க சத்தம் கேட்குதுடா. போய் பாடுறா. யாரா பெல் அடிக்க? இந்தடா ஜெபத்தில் பண்ணும்போது யாரா வந்தது? யார்? உங்கள் அண்ணன் யார் போனோம்? இல்லையே, அந்த சனியை சகலை யார் போனோம்? என்ன சொல்கிற? ஐயோ ஐயோ, நான் நாடகத்தை மறந்துட்டேன். குடுக்கல நீங்க வந்து ஏன்னா இப்படி குழப்பற? போயிடா, இவன் தானா வரணும், நீ ஏன்னா நிக்கிற? ஏன்டா உயிரை எடுக்கிற? அச்சோ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கடா. வெளியே யாரு? பிரகாசமா வெள்ளையா ஒருத்தர் நிக்கிறாரு. ஆமா, நல்ல வேலை வேற ஒருத்தர் உள்ள கூப்பிட பார்த்தேன். ஐயோ, அப்ப யாரா வந்தா தெரியல, நீயே போய் பாரு. வாடா டேய், நீ வாடா கூட வாடா. ஏய் அண்ணன் பை மாதிரி நான் போக மாட்டேன். ஐயா போ, என்னன்னு பாரு போ. ஐயோ என்னடா நீ சொன்ன மாதிரியே இருக்குடா டேய். ஆமா, யார் அது? வெள்ளையா. ஆமா, யாரா அது? ஏசப்பாடா, ஏசப்பா வந்திருக்காரா?
ஏசப்பா வந்திருக்காரு. உங்க வீட்டுக்கா? ஆமாடா. போய் கூப்பிடுறா உள்ள. அங்க ஆண்டவரே, இங்க உட்காருங்க ஆண்டவரே. முதல்ல ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டு நான் ஆண்டவர் வந்துட்டேன். பண்ண ஜெபத்தை கேட்டு டிக்கெட் எடுத்துன்னு அவரே வந்துட்டாரா? வாங்கடா டிக்கெட் வாங்கடா போலாம். ஏண்டா அவர்கிட்ட நீ டிக்கெட் வாங்காம இருக்கணும்னா ஒழுங்காரு சொல்லிட்டேன். வாய வைக்காதடா. ஏய் உஷாராரு. எசப்பா நீ கையோ ஓடலே காலும் ஓடலே. ஏதாவது குடிக்க போறேன்னு தெரியலையே. ஜூஸ் ஏதாவது குடிக்க, ஒரு டீ காஃபி ஏதாவது. எசப்பா கூல் ட்ரிங்க்ஸ், மாசா, கோகோ கோலா. ஐயோ அவரு அப்பமும் திராட்சை ரசம். சாரி ஐ அம் ரியலி சாரி. பேசு, எதனா வாங்கி திராட்சை ரசம் தான் குடிப்பீங்கன்னு தெரியாது. ஏசப்பாவே சிரிக்க வைக்கிறியாடா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்துட்டாரு. நான் கையோ ஓடல காலம் என்ன செய்ய போறேன்னு தெரியல. திரும்ப பெல்லு சத்தம் கேக்குதுடா. திரும்ப பெல்லு சத்தமா? யாராவது ஆண்டவர்ட்ட பேசு, நானே போய் பார்த்து. ஏசப்பா நீங்க வந்ததை பார்த்து எவனோ உள்ள நுழைஞ்சிட்டு எவனோ ஐயோ கேப்ல கடா வெட்டிட்டான். தலை வா தலை. ஏய் யார் இது? யார் தல? தல. ஐயோ தலை வா தலை. எவ்வளவு பெரிய நடிகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. என்ன தலை இந்த பக்கம் ஏன் தலை வந்திருக்கு? வாங்க வா தலை. ஒரு நிமிஷம். இங்க ஒரு ஷூட்டிங் இருக்கு. காரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சாதான் இங்க வந்தேன். இவ்வளவு மந்தமா இங்கேயே டயலாக் பேசுறிய தலை. நீ படத்துல என்னத்த பேச போற? தலை வா தலை உட்கார வைடா. எவ்வளவு பெரிய ஆக்டரு, என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஹிட்டான டைரக்டரு. அதனால் ஜஸ்ட்டு ஏசப்பா லைட்டாக அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி ஷிஃப்ட் ஆகி வந்துங்க. தலை உட்காருதல. தலை ஒரு டைலாக் சொல்லுதல. தலை ஒரே ஒரு சீன். தலை கோவமா இருக்காரு. எனக்கு தெரியாதுன்னு ஒரு டைலாக்கா? ஏதாவது படி, ஏதாவது நடிச்சு தொலை தலை, ஏதாவது நடிச்சு தொலை. நான் இதுவரைய படத்தையே பார்த்தேன். சூப்பர் தலை. ஏசப்பா பக்கத்துல உட்கார தகுதியான நீதான தலை. வெரி குட் தலை. சூப்பர் தலை. திரும்பவும் பெல்லு சத்தம் கேக்குதுடா. என்னடா டேய், என்ன எத்தனை பெல்லுடா அடிக்கும்? என்னடா அச்சச்சோ யாரு? என்னால நம்பவே முடியலடா. யாரு? மெஸ்ஸிடா. மெஸ்ஸியா? ஐயோ என் கண்ணையே நம்ப முடியலையே. வேர்ல்டு டாப் ஃபுட்பால் பிளேயரா? ஐயோ ஓ மிஸ்ஸி எப்படி இருக்கீங்க? மிஸ்ஸி இல்லடா, மெஸ்ஸி. தெரியாது மெஸ்ஸி. ஃபுட்பால்லாம் வச்சிக்கிற தலை, ஃபுட்பால்லாம் விளையாடுற தலை அடிக்க. எவ்வளவு பெரிய அந்த கால் அடிக்கிற ஷாட் எப்படி நம்ம கோல் போவோம்? ஆமா அந்த கால் தான். ஒரு பெரிய ஃபுட்பால். இன்னும் அவரை பேச விடுறா. மெஸ்ஸி நீ எங்க இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? அன்னைக்கு பேசுனீங்க தலை. ஏசப்பா நீங்க வந்த நேரம் ஒருத்தரா வந்துருக்கிறான். ஓ கூக்கு கேக்கு. நான் மெஸ்ஸி உட்கார வைடா. நிகேஷ் எல்லாம் நல்லா பேசுறீங்க. ஃபுட்பால் பிளேயர் என்ன எவ்வளவு மேட்ச்லாம் ஆடி இருக்காரு. அவர் பாருங்க பாலோட வந்துட்டு இருக்காரு பாருங்க. கொஞ்சம் லைட்டா அப்படி ஷிஃப்ட் அப்படி வாண்டிங்கன்னா நீ சொல்றதுக்கு முன்னாடி ஏசப்பா புரிஞ்சுக்கிறாரா? உன் மனசு அப்படியே புரிஞ்சு நடக்குறான். என் மனசு புரிஞ்சவர்ரா. சொல்லாம தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லடா. அங்கதான்டா நிக்கிறாரு ஏசப்பா. எப்பேற்பட்ட ஆண்டவரா நீ. அப்படி ஊன்னும் போதே செய்யறடா. நம்பவே முடியலடா. தலை வந்திருக்காப்ல, மெஸ்ஸி வந்திருக்கிறாப்ல. அதுக்கு நடுவுல என்னடா பெருசா கை தட்டல சத்தம், பெல்லு சத்தம். ஃபுட்பாலோட வந்துட்டு இருக்கிறா. திரும்ப பெல்லு சத்தம் கேக்குதுடா. திரும்பவுமா? என்னடா இன்னைக்கு ஒரே பெல்லாவே இருக்குது. எத்தனை பெல் தான் வரும்? பாத்துட்டு வர. ஹலோ ஏசப்பா வந்தாலே. யார் நீ இங்க வந்து நிக்கிற? என்னாச்சு? நானும் ஏதோ பெரிய ஆள் தான் வந்திருப்பாங்க நினைச்சேன். என்ன ரவி இருக்காரா? ரவி இருக்காரு. நீ யார்? ரவி வசந்தி. ரவிக்கு என்ன வேணும்? கேர்ள் ஃப்ரெண்ட். ரவியோட கேர்ள் ஃப்ரெண்டா? வா டேய் என்னடா இது? ஹாய் வசந்தி. ஹாய் வசந்தியா? வாடி செல்லகுட்டி. எப்படி இருக்கு செல்லம்? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு செல்லகுட்டி. ஐ லவ் யூ டி. என்ன கர்மத்தடா பண்ணி வச்சுக்கிற? டேய் இத போய் பாடுறா.
மூஞ்சப்பாடுறா டே அதை பார்க்க முடியாம தான் நம்ம இன்டர்நேஷனல் ஃபிகர் இது. இதுக்கெல்லாம் ஏசப்பா ஏந்துக்க நானே விட மாட்டேன்டா. அவரை ஏந்துக்க நானே விட மாட்டேன். வசந்தி நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி செல்லமே. ஷாப்பிங் போலாம் சீக்கிரம். ஷாப்பிங்கா? ஐயோ இன்னைக்கு பாரு தலை வந்திருக்காப்புல, ஃபுட்பால் பிளேயர் வந்திருக்காரு, ஏசப்பா வந்திருக்காரு, இவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க விட்டுட்டு எப்படி ஒன்று வர முடியும்? உன் கூட நான் எப்படி வர முடியும்? அதெல்லாம் வந்துதான். டேய் தயவு செஞ்சு ஷாப்பிங் எங்கனா கூட்டிட்டு போய் தொலைடா. இங்க நிக்காதடா போடா. ஏய் சாரிடா இன்னைக்கு என்னால சான்ஸே இல்லடா. முடியவே முடியாது செல்லக்குட்டி. நாளைக்கு போலாம் டி செல்லம். சரி ஃபர்ஸ்ட் ஏசப்பா எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு திருப்புதல் உண்டானதுன்னா வசந்தி மட்டும் தான். என் வசந்தியை விட்டு என்னால் பிரியவே முடியாது. தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க ஏசப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் அப்படி ஷிஃப்ட் ஆகி நின்றுங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுருவேன். ஹலோ குட்டி செல்லம், செல்ல குட்டி, அம்மா குட்டி, செல்ல பேபி. இந்த சனினை வேற இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் செக். டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். தயவு செய்து போத்தல. நீங்க நின்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. போத்தல. ஏய் தலை கிளம்பிட்டாரா? போயிட்டாப்லையா? ஆமா. I am going the match. You are going the match. தயவு செஞ்சு போ. போய். ஏய் மெஸ்ஸி போய் எல்லாம் போயிட்டாங்கடா. எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா. என்னடா ஹாய் செல்லக்குட்டி. நாளைக்கு போலாமா ஷாப்பிங்? ஒண்ணு வேணா 2 டிக்கெட் இருக்குதுல. ஆமா. இன்னைக்கு இந்த நான் கூட்டிட்டு போறேன். டேய் இது நல்ல காரியமாடா. நீ என் கூட படத்துக்கு வரியா இல்லையா? டேய் தள்ளு போவாதடா. டேய் தள்ளு போவாதடா. பிஸி போவாத. நீ வா நான் தெரியும் தோசை வாங்கி தரவா. வாழ்க்கையில நீதான். ஐயோ நீயும் போயிட்டியா? என்ன இன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. தலை வந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபுட்பால் பிளேயர் தலை வந்தாப்புல, ஃபுட்பால் பிளேயர் அஜித் தலை எல்லாரும் வந்தாப்புல. ஏசப்பாவும் வந்தார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருக்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே உன்னை மறந்துட்ட ஆண்டவரே, என்ன மறந்துட்ட ஆண்டவரே. ஆண்டவரே மை சொத்து ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, உங்களை மறந்துட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஐயா இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள். நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க. நீ குதிகலிச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நிலைச்சது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க. ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும். மகனே, என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாதப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். இந்த உலகத்துல இருக்கிறப்பா அழிந்து போற மனுஷங்களெல்லாம் அப்பா உமக்காக நான் இழந்து உண்மை வெளியே விட்டுட்டு இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு தான்ப்பா முதலிடம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிரு.
என்ன ஜெஃப்ரின் ட்ராமா பார்த்தியா? நல்லா இருந்துச்சுக்கா ட்ராமா. இன்னும் ஒரு வாட்டி கை தட்டலாமே எல்லாருமே. நான் நினச்சேன் அவங்க குதிக்கிற குதியில ஃபுல் ஃபிட்டாக ஒஞ்சிருமோ நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல, நல்லா தான் பண்ணாங்க. சரி நெக்ஸ்ட் யாரு? இந்த ட்ராமாவோட தீமா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உலகத்தை பார்த்தவுடன் இயேசுவை விட்டு விட்டார்கள். இதுதான் இந்த ட்ராமாவோட தீம். என்னக்கா எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் என்னாச்சு? பசிக்குதுக்கா. பசிக்குதா? இப்போ ஜெஃப்ரின்க்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸை வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரே ஒரு டான்ஸ் தான் இருக்குது. நீங்களாம் வந்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, எனக்கு நல்லா பார்த்தா தெரியுது. உங்களை உற்சாகமூட்டும் விதமாக பிள்ளைங்க வந்து இப்போ ஒரு பிறந்தார் என்ற பாட்டுக்கு வந்து கடைசியாக டான்ஸ் ஆட வராங்க. பேச்சு போட்டி அண்ட் பாட்டு போட்டி நடந்ததுல அதோட வின்னர்ஸ் யாருன்றதை இப்போ ஜான் அங்கிள் நமக்கு சொல்ல போறாங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். சிங்கிங் காம்படிஷன் வந்தது இல்லைங்களா? அதில் முதலாவதாக வந்து சப் ஜூனியர்ஸ் 2வது இடத்தை பெற்றவர்கள் இடத்தை அறிவிக்கிறோம். ஜோனா 2வது இடத்தை பெற்றிருக்கார்கள். ஷெர்லின் அவர்களும் 2வது இடத்தை பெற்று 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றாக கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். முதலிடம் வந்து எமில்டா வந்து முதலிடத்தை பெற்றிருக்க மாதிரி கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லுவோம். சிங்கர்ஸ் ஜூனியர் சிங்கர்ஸ் வந்து 2வது இடம் வந்து ரியா மற்றும் ஃபேனிட்டா ரியா மற்றும் ஃபேனிட்டா கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லுவோம். முதலிடம் அகாஷியா முதலிடத்தை அகாஷியா பெற்றுள்ள மாதிரி. அடுத்ததாக வந்து பேச்சு போட்டியில் ஜூனியர்ஸில் வந்து ஐசக் 2ஆம் இடத்தை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அகாஷியா முதலிடம், கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லுவோம். சீனியர்ஸில் வந்து 2வது இடம் வந்து வசந்த் 2வது இடம். முதலிடம் வந்து ஃபெலிஷியா, கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லுவோம். பிள்ளைகளுடைய போட்டிகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்ததாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதையும் பார்த்து நாம் வந்து கலந்து செல்வோம். பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து கட்டிட அவனியோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோ பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 இருக்காங்க பசங்க. நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் உலகளவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்கிட இனிமை உண்டவர்கள் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். என்ன ஜெஃப்ரினே டான்ஸ் பாத்தியா? சூப்பரா இருந்துச்சு. நீ நோட்டீஸ் பண்ணியா? என்னது? இவங்க ஆடின ஆட்டத்துக்கு நம்ம சீஃப் கெஸ்டே இறங்கி கலக்கிட்டாங்க. பார்த்தேன். அப்புறம் முடிச்சிடலாமா? முடிச்சா ப்ரேயர் பண்ணணுமே. ஆமா, எண்டிங்ல ஸ்டார்டிங்ல ப்ரேயர் பண்ண மாதிரி எண்டிங்லயும் ப்ரேயர் பண்ணணும். கூப்பிட்டுருவோமா ஒரு ஆளை? யாரை கூப்பிடலாம்? இறுதி கட்ட ஜெபமா மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜூட் அங்கிள் வந்து ஜெப தேர் எடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அப்படியே சற்று நேரம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறோம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட கர்த்தர் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லோரும் லிசன் பண்ணுறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதனால் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் கண்களை மூடியவனமாய் ஒரு நிமிஷம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பா ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். சப்பா கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நாளை ஆண்டவரே சிறப்பித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனை நல்ல முறையில் நடக்க கத்த நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஏசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டவரே துவக்கம் முதல் ஆரம்பம் முதல் முடிவும் மட்டும் கத்த நீர் எங்களை நடத்தினீர். எல்லாம் நல்லபடியாக நடக்க உதவி செய்தீர். ஏசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா மற்றும் ஆண்டவரே இதை ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த கூடி வந்து உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நேரத்தை செலவழிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா.